நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீங்க எல்லாரும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய உயர்ந்த இயேசப்பா இன்றும் நம்மோட ஜீவிக்கிறாங்க. இன்றும் நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறாங்க. அதுக்காக ஆவியானவர் கோடி கோடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். போன வாரம் ஒரே வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ போடல. ஏன் அப்படின்னா, என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் இளைப்பாறுதலுக்குள்ள கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க. அதனால் எனக்கு வீடியோ போட முடியல. ஆயிரக்கணக்கான ஜனங்களை ரட்சிப்புகளாக நடத்தின ஒரு தெய்வ மனிதர், அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்த தெய்வ மனிதர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஒரு விதத்தில் துக்கமாக இருந்தாலும் நல்லது, ஒரு தீர்க்காயுசு கர்த்தர்கிட்ட போயிருக்காங்க. அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இனி பார்க்க முடியாது, இனி பேச முடியாதுன்ற துக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு நாள் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ற அந்த ஆறுதல் நம்மளை ஆவியானவர் நமக்கு கொடுத்து அந்த துக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வருவார். ஆனால் உலகத்தார் மாதிரி நம்ம துக்கிக்க மாட்டோம். அல்லேலூயா. ரெண்டுக்கு வித்தியாசத்தை நம்ம 1 தெசலோனிக்கேயர் 4:13 ஒரு 18 வசனங்கள் வரலையும் அப்படி நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஏன் என்னால் மெசேஜ் போன வாரம் கொடுக்க முடியல அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? அதனால் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நம்ம மத்தேயு 5வது அதிகாரம் வரலையும் நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். அந்த இன்னும் முடிக்கல, நம்ம முடிக்கலாம். நம்ம ஊழியர்களுக்கு நம்ம அன்பு செய்யணும். அவங்களுக்கு அவங்களோட துக்கத்துலேயும் சந்தோஷத்துலேயும் நம்ம கூட இருக்கணும். சந்தோஷத்தில் கூட இருக்க முடியலனாலும் துக்கத்தில் கட்டாயம் நம்ம கூட இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள், அல்லேலூயா. அது ஒரு அவங்களுக்கு ஆறுதல். நமக்கு எல்லா விதத்திலும் அவங்க ஆறுதலாக இருக்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம கூட என்ன பண்ணணும், ஒரே குடும்பம், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். நம்ம அவங்க சந்தோஷத்தில் நம்ம அவங்களோட இருக்க முடியலனா கூட துக்கத்தில் கட்டாயம் நம்ம அவங்களோட இருக்கணும். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. ஏசப்பா பிறந்ததையும், நமக்காக மரித்ததையும், நமக்காக திரும்ப உயிரோட வந்ததையும், நம்மளை கூட்டுன்னு போகிறதை எப்படி நம்ம தியானிக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் ஏசப்பா சிலுவை மரணத்தில் நமக்காக பிதா கிட்ட என்னெல்லாம் பறிஞ்சு பேசினாங்களோ அதை கூட இப்போ வரலையும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றிட்டு வராங்க அப்படின்றத கூட மறக்காம அதையும் நம்ம ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் சேர்த்து ஜெபிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதை நீங்களும் செய்யணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் கொடுத்த அழகான ஒரு பாடலை பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம கர்த்தர் நம்மளுக்கு வேதத்தின் மூலிமா இதுவரையிலையும் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் நம்ம திரும்பவும் நினைவுபடுத்தி பார்க்கலாம். கண்டிப்பாக அடுத்தது நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலேருந்து திரும்ப நம்ம வேத தியானத்துக்குள்ளே போகலாம். அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் கொடுத்த பாடலை பாடி ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, ஆமென். என்ன பெத்தவரே, என்ன படைத்தவரே, என்னாலும் காத்திடுவீரே என் இயேசுவே, என்னாலும் தாங்கிடுவீரே. என்ன பெத்தவரே, என்ன படைத்தவரே, என்னாலும் காத்திடுவீரே என் இயேசு ராஜா, என்னாலும் தாங்கிடுவீரே.
கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவானவரே. கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவானவரே. அல்பா ஒமேகா ஆதி அந்தமும் துவக்கமும் முடிவுமானவரே. அல்பா ஒமேகா ஆதி அந்தமும் துவக்கமும் முடிவுமானவரே. என்ன பெற்றவரே, என்ன படைத்தவரே, என்னாலும் காத்திடுவீரே என் இயேசுவே. என்னாலும் என்னை தாங்கிடுவீரே. நீரே வழியும் சத்திய ஜீவனும் என் வாழ்வின் எல்லையானவரே. நீரே வழியும் சத்திய ஜீவனும் என் வாழ்வின் எல்லையானவரே. தகப்பனே உம் நேசம் என்னில் பாயுதே, தாயும் மாணவர் நீரே. தகப்பனே உம் நேசம் என்னில் பாயுதேன், தாயும் மாணவர் நீரே. என்ன பெற்றவரே, என்ன படைத்தவரே, என்னாலும் காத்திடுவீரே என் இயேசுவே. என்னாலும் தாங்கிடுவீரே, என்னாலும் காத்திடுவீரே. ஆமென். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா மகத்துவமும், எல்லா மரியாதைக்கும் பாத்திரமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தான் எல்லாமே உரியதாக இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நம்ம இப்போ நம்ம 7 ஏசப்பா நம்மளுக்கு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? அதாவது வேதத்தின்படி எப்படியெல்லாம் கர்த்தர் காணக்கூடாத இறைவன் நமக்காக மனிதனாய் வந்தார். நம்ம மேலே உள்ள அளவில்லாத அன்பினால் தன்னை ஒரு மனிதனாகவே அவதரிக்க முடியுமா அப்படின்னு கூட நமக்கு ஆச்சரியமான காரியங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? அது ஏசப்பா நமக்காக நம்ம தண்டிக்க வேண்டிய இடத்துல ஏசப்பா தண்டனைக்கு உட்பட்டு நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்து நமக்காக திரும்ப உயிரோட வந்தவர். இன்றும் பரிசுத்த ஆவியானவராய் ஏசப்பா நம்ம ஒவ்வொருடவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஏசப்பா இல்லாமல் நம்மளால் ஜெயத்தோடவும் சந்தோஷத்தோடவும் சமாதானத்தோடவும் சுகமாகவும் எவ்வளோ உபத்திரங்கள் வேதனைகள் இருந்தாலும் உபத்திரத்துலேயும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா நம்மளோட இருக்கணும். அதனால தான் ஏசப்பா ஆவியானவராக நம்மளோட இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்காக ஆவியானவருக்கு கோடி 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 சோத்திர துதிகன மகிமைகளை நான் ஏறெடுக்கிறேன். ஏசப்பா பிறப்பை தியானிச்சிருக்கோம், அவர் மரணத்தை தியானிச்சிருக்கோம், நிறைய வாட்டி அவருடைய உயிர்த்தெழுதலை தியானிச்சிருக்கோம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு முறையாக 7 வார்த்தைகளை குறித்து நம்ம நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஏசப்பா முதல் வார்த்தையாக பிதாவே தாங்கள் செய்கிறது என்னதென்றே அறியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா இல்லைங்களா? அது கல்வாரி சிலுவையில் மட்டும் இல்லை, இப்போவும்
ஏசப்பா பிதாவின் வலது பாரிசத்துல உட்கார்ந்து இன்னமும் நமக்காக என்ன பண்றாரு, பரிஞ்சு பேசி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம கர்த்தருக்கு விரோதமா சில குறைகளை குற்றங்களை செய்யும் போது ஏசப்பாவுக்கு கர்த்தருக்கு பிதாவுக்கு கோபம் வரும்போது என்ன பண்றாங்க, ஏசப்பா தன் கை கரத்தை காமிக்கிறாங்க, தன் கால்களை காமிக்கிறாங்க, தன் முதுகை காமிக்கிறாங்க, தன் முகத்தை காமிக்கிறாங்க. அவ்வளோ பாடுகளும் பிள்ளைகளுக்கு தானே தெரியாம செஞ்சுட்டாங்க, மன்னிங்க. சிலுவையில் சொன்ன அந்த வார்த்தை இன்னமும் பரலோகத்தில் பிதா கிட்ட சொல்லி இன்னமும் நமக்காக பரிஞ்சு பேசி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, ஆவியானவராக இருந்து நமக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காராம். பரலோகத்தில் நம்ம போனால் நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்காது. பரலோகத்தில் ஜெபம் கிடையாது. ஏன்னா ஜெபம் நம்ம தேவைகளுக்காக கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கிறது. பரலோகத்தில் நம்ம கேட்டு வாங்குற மாதிரி ஒன்றுமே கிடையாது. நமக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறதுனால அங்கே ஜெபமே கிடையாது. பரலோகத்தில் அங்கே வெறும் துதி கன மகிமை ஆராதனை தான் இடைவிடாமல் தூதர்கள் போல நம்மளும் சேர்ந்து தேவனை ஒரு செஞ்சு நன்மைக்கலாம் நினச்சி அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஜெபம் கிடையாது. எனக்கு இது வேணும் அது வேணும், நான் இப்படி இருக்கணும், எனக்கு இது சரியாகணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிக்கிறோம்னா கட்டாயம் பூமியில் இருக்கிற வரலையும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அதுதான் சட்டம். கர்த்தர்கிட்ட ஒன்று பெறணும்னா அவன் ஜெபிக்கணும், அது சட்டம். அது ஏன்னா இங்கே பிசாசு முழுமையாக அழிக்கப்படலை. பிசாசுக்கு தேவன் கொஞ்சம் காலம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால நம்ம கட்டாயம் ஜெபிச்சு ஜெயத்தை பெறணும். பரலோகம் அப்படி கிடையாது. பரலோகத்தில் பரிசுத்தவான்களும் தேசப்பாவும் மாத்திரமே தவிர வேற துன்மார்க்கர்கள் யாரும் அங்கே இல்லாததுனால நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். அதனால் இங்கே நிறைய ஜெபிச்சு ஏசப்பா கிட்ட நிறைய இங்கே ஜெபிக்கிறது இடைவிடாமல் எவ்வளோ நேரம் கொடுத்து கர்த்தரோட உறவு ஜெபிச்சு உறவிச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லது. ஆனால் பரலோகத்தில் ஆவியானவர் நமக்காக ஜெபிச்சுட்டு இருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். அதை நம்ம முதல் வார்த்தையாக பார்த்தோம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது வார்த்தை நம்ம பார்த்தது நம்ம கல்லனை பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த கல்லன் எப்படி ஏசப்பா தான் தேவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அன்னைக்கே அவனை பரலோகம் கூப்பிட்டு போனாரோ அதே மாதிரி இன்னைக்கும் நம்மெல்லாம் அப்படி விசுவாசிச்சு ஏசப்பாவை ஏற்றுக்கணுங்க தான் இல்லைங்களா. அல்லேலூயா, கல்வாரியில் மட்டும் அந்த கல்லனுக்கு ஏசப்பா ரட்சிப்பு கொடுக்கல. இதை பார்க்குற உலகம் முழுதும் பார்க்குற யாராக இருந்தாலும் நீங்கள் கூட அந்த கல்லனை போல என்னை போல எங்களை போல நீங்கள் கூட இயேசு சாமி எல்லா தெய்வத்தோட ஒரு தெய்வம் அல்ல, அவர் தான் நம்மளை சிருஷ்டித்த தேவன். அவர் தான் நமக்காக ரத்தம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு நம்ம சாபத்துக்கு நம்ம வியாதிக்கு நம்முடைய அடிமைதனத்தின் பிசாசின் அடிமைதனத்திலிருந்தெல்லாம் நம்மளை மீட்டெடுக்க அவர் ஒருவரே நம்மளுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தவர், உயிரோடு எழுந்தவர், திரும்ப நம்மளை கூட்டின்னு போறவர் அவர் தான் அப்படின்னு நீங்கள் இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில் அறிக்கிடும்போது கல்லணை மாதிரி எங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாரு இப்பவரையிலும். அல்லேலூயா, ஆமென். இயேசுவே, நீ சிலுவையில் சொன்ன அந்த மகிமையான ரட்சிப்புக்காய் கோடி கோடி சோத்திரம். சிலுவையில் சொன்ன அந்த மகிமையான மன்னிப்புக்கு கோடி கோடி சோத்திரம். இன்ன வரல அந்த ரட்சிப்பை கொடுத்துட்டு இருக்கிறீங்க, கோடி கோடி சோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அடுத்தது நம்ம பார்த்தது மரியாளையும் யோவானையும் பார்க்குறோம். ஸ்திரியே இதோ உன்னுடைய மகன் அன்பான சீஷனை பார்த்து இதோ உன்னுடைய தாய் அப்படி சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்ணுறாங்க, தன் தாய் மேலே வைத்திருக்கிற அளவில்லாத அன்பினால தன் சீஷனையும் தன் சீஷன் மேலே வைத்திருக்கிற அளவில்லாத அன்பினால தாயையும் என்ன பண்ணுறாரு அங்கே ஒன்று சேர்க்கறது நமக்கு தெரியுது. அல்லேலூயா, ஆமென். தன்னுடைய தாய்க்கும் தன் அன்பான சீஷனுக்கும் அந்த ஆறுதல்ல உறவு எப்படி கொடுத்தாரோ
அதே உறவையும் ஆறுதலையும் நமக்கு யாருக்கெல்லாம் தாய் தகப்பன் இல்லையோ, கணவன் மனைவி இல்லையோ, பிள்ளைகள் இல்லையோ, நல்ல கணவன் இல்லையோ, நல்ல மனைவி இல்லையோ, நல்ல உறவுகள் அவங்களுக்கு இல்லையோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல உறவுல தேவன் நம்மளுக்கு இப்போ ஒரு எல்லா உறவின் பந்தத்தின் அன்பையும் சொந்தத்தையும் நம்ம ஏசப்பா கிட்ட அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய அந்த எல்லா சொந்தம் அன்பும் நமக்கு அவர்கிட்ட கிடைக்காம இருந்தால் நம்ம எல்லாம் இப்போ சந்தோஷமாக ஆறுதலாக இருக்க மாட்டோம். ஏசப்பா ஆறுதல் ஒரு சொந்தம் எனக்கு மாத்திரம் கிடைக்காம இருந்திருந்தா நான் இதை மாதிரி உங்களோட ஏசப்பா நல்லவர் அப்படின்னு உங்களோட நான் மனதார ஒரு அன்பை எடுத்து உங்ககிட்ட நான் சொல்லியிருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமே. சிலுவையில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவர் நமக்கு எல்லா உறவுமா இருந்து நம்மளை வழி நடத்திட்டு வராங்க, நம்மளை ஆற்றி தேற்றி வராங்க இல்லைங்களா? ஆமே. அதுக்காக கொடி கொடி சூத்திரப்பா. 4வது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஏன் என்னை இந்த சிலுவையிலிருந்து என்னை காப்பாற்றாமல் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியோ அவர் கேட்கல. இது ஒரு மேஜிக் மாதிரி அவங்க கேட்டாங்கல்ல, நீ தேவகுமாரனா இறங்கி வாங்க, எங்களையும் காப்பாற்றுங்க, நீங்கள் சிலுவிலேருந்து இறங்கி வந்துட்டீங்கன்னா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்லாம் கேட்டாங்க இல்லையா? அதுக்காக வேண்டி அப்படியெல்லாம் செய்யலை அப்படின்றதுனால ஏசப்பா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அப்படி கேட்கல. ஏன்னா ஏசப்பா உலக பாவம் முழுவதையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக தான் இந்த பூமியில் பிறந்தாங்க. அவர் பிறந்த நோக்கமே அது ஒன்றுக்கு தான். அவர் இஸ்ரேவேலில் யூதருக்கு ராஜாவாக இருந்தாலும், அது உண்மையாக இருந்தாலும், அவர் இப்போ பிறந்த நோக்கம் என்னென்னா உலக ஜனங்களை பாவத்திலேருந்து மீட்டெடுக்கணும். அதுதான் அவருடைய பிரதான நோக்கம். அதுக்கு தான் ஒரு மனிதனாக வந்தாங்க இல்லைங்களா? அது நம்ம மேலே உள்ள அன்பினால். ஏன்னா எவ்வளோ பலி பரிகாரம் செஞ்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறாங்க. தேவன் அவங்கள அடிக்க வேண்டியாகுது. அவர் அன்பானவராக இருந்தாலும் அந்த நீதி கொடுக்கும் போது அவங்கள சாகடிக்க வேண்டியதாக இருக்குது, அவங்க மரணிக்க வேண்டியதாக இருக்குது. அவருக்கு அது பிடிக்கல. பிள்ளைகள் மறிக்கிறது அவருக்கு பிடிக்கல. துன்மார்க்கன் மறிக்கிறது கர்த்தருக்கு எல்லளவும் பிடிக்காதாமா, வேதத்தில் இருக்குது. பரிசுத்தவான்கள் மரணத்தில் கர்த்தர் பிரியப்படுறாங்க. அது மாத்திரம் துன்மார்க்குடைய மரணத்தை கர்த்தர் விரும்புறதே கிடையாது. எவ்வளோ நல்ல ஏசப்பா நமக்கு, எவ்வளோ நல்ல தேவன். நம்முடைய உலகருடைய ஒட்டுமொத்த பாவமும் ஏசப்பா மேலே இருக்குது. அந்த பாவத்தெல்லாம் அவர் என்ன பண்ணும், பலியாக போகிறாரு. அதை பிதாவால் பார்க்க முடியாது இல்லையா? அப்போ தன் மேகத்தை கொண்டு தன்னுடைய பரலோகத்தை அப்படி என்ன பண்ணுறாரு, மறைக்கிறாரு. ஏசப்பாவுக்கு காண்பிக்காம கர்த்தர் பார்க்குறாரு, வானத்தை பார்க்குறாரு. என்ன ஆகிட்டு இருக்கு, மேகத்தால் அப்படியே மூடி இருக்கிறாரு அப்படி பிரசன்னத்தை. பரலோகத்தை பார்க்க முடியாமல், பிதாவை பார்க்க முடியாமல் இல்லையா? ஆமே. இன்றைக்கும் நம்மெல்லாம் எப்போ கர்த்தருக்கு விரோதமாக நம்ம தப்பு செய்கிறோமோ அப்போல்லாம் நம்ம தெய்வ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. தெய்வ சமாதானம் நமக்குள்ளே இருக்காது, தைரியம் நமக்குள்ளே இருக்காது. அப்படின்னா என்னன்னா, பிரசன்னம் நம்மக்கிட்ட காணப்படலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. மாம்சீகமாக குறைகள் பலவீனங்கள் வர்றது சகஜம். அது கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாங்க, அவர் கிருபையினாலும் பலத்தினாலும். ஆனால் நம்ம எதுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது, ஏசப்பா விட்டு தரக்கூடாது யாருக்காகவும். அல்லேலூயா. ஆமே. தன் பிதாவை பார்க்க முடியல, அதுதான் அவருக்கு அவ்வளோ வேதனை. அந்த வலி, அடித்த வலியோட அதிகமான வலி அது தெரியுது அவருக்கு. பிதாவை பிரசன்னத்தை அவரால் அனுபவிக்க முடியல, அதுதான் அவருக்கு மிகப்பெரிய வலியாக தெரியுது. அதனால தான் கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போ தெய்வ பிரசன்னம் எப்போ நம்மோட இருக்கணும். அது இழந்து போகிறது ரொம்ப வேதனைக்குரிய காரியம். அல்லேலூயா. ஆமேன். இப்போ வரலையும் ஏசப்பாவோட பிரசன்னம் நம்மளோட இருந்து நம்மளை வழி நடத்துறதுக்காக கோடி கோடி சூத்திரம். அடுத்தது
என்ன பண்ணுறாரு, எல்லாம் முடிந்தது அப்படி சொல்கிறாங்க. ஏசப்பா கூட என்ன பண்ணுறாங்க, பிதாவை பார்க்க முடியல. அப்போ தெரிஞ்சிடுச்சு உலக பாவம் முழுதும் நம்ம மேலே இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோம், பலியாக போகிறோம். பிதாவின் சித்தத்தை என்ன பிதா இஷ்டப்பட்டாங்களோ அதை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்றத ஏசப்பா தெரிஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் வேத வாக்கியம் நிறைவேற தாகமாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னா நியாய பிரமாணத்தை கர்த்தர் அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்தாங்க. அப்போ நியாய பிரமாணம் முழுமையும் என்ன பண்ணாங்க, ஏசப்பா தான் நிறைவேற்றாங்க. எந்த மனிதனாலையும் நியாய பிரமாணத்தை என்ன பண்ண முடியல, கடைபிடிக்கவும் முடியல. அதனால் கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அதை அழிக்க வராமல் அதை அவர் நிறைவேற்ற வராரு. அப்போ தான் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தைரியமாக தன்னுடைய ஆவியை கர்த்தர்கிட்ட கொடுக்குறாங்க. நான் எல்லாம் முடிச்சிட்டேன், தாகமாக இருக்கிறதுக்கு அடையாளம் வேத வாக்கியம் நிறைவேறிடுச்சு. நீங்கள் எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில் என்ன மனிதனாய் பிறக்க வைத்தீரோ அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சுட்டு வேத வாக்கியத்தை நிறைவேற்றி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பிதாவே என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆமென். நம்ம கூட இந்த பூமியில் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்க, எவ்வளோ பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்க, பெரிய பெரிய கல்விமான்கள், இவங்களெல்லாம் இருக்கும்போது அவங்கள எல்லாரையும் விட்டுட்டு சிறுமையும் எளிமையும் ஏழையும் பலவீனமும் பேதைகளுமான என்ன நம்மளை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம். இதுதான், இதை விட ஒரு ஞானம் இல்லை, இதை விட ஒரு பலன் இல்லை, இதை விட ஒரு மகிமையான தேவ மகிமை நமக்கு கிடைச்சதா நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமென். அவ்வளோ பெரிய மகிமையும் கிருபையும் பாக்கியத்தையும் ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அதை நம்ம வாழ்கிற நாட்களில் எதுக்காக தேவன் நம்மளை ரட்சித்தாங்களோ, எதுக்காக தேவன் நம்மளை அழைத்தாங்களோ, அதை நம்ம அந்த தேவன் நம்மளுக்கு கொடுத்த தேவ சித்தத்தையும் தேவ தரிசனத்தையும் நம்ம ஏசப்பா மாதிரி பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு சந்தோஷமாக நம்ம ஆத்மா அவரோட போக தாகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஏசப்பா மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையை ஜெயத்தோட முடிக்கிறதுக்கு அடையாளம். அப்போ நம்ம ஆத்துமா, நம்ம ஆவி கர்த்தர்கிட்ட எப்போ போகணும் வாஞ்சையாக இருக்கும். அதே மாதிரி தேவன் கூட என்ன பண்ணுவாங்க, நம்மளை வரவேற்க ஆசையாக ஆவலாக இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த மாதிரி தான் கல்வாரி சிலுவையில் கர்த்தர் எப்படி அவர் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்மளும் வாழ்ந்து அவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தன் பிறந்ததுக்கு தேவன் மனிதனாக எதுக்காக பிறந்தாங்களோ அதை 100க்கு 100 மனிதனாக இருந்து இந்த பூமியில் நிறைவேற்றி என்ன பண்ணுறாங்க, ஜெயத்தோடு பிதாக்கிட்ட தன் ஆவியை ஒப்பு கொடுத்து போனதுனால தான் அவரால் உயிரோடு எழுந்திருக்க முடிந்தது. அல்லேலூயா. ஆமென். நம்ம கூட பிதாவின் சித்தத்தை ஏசப்பாட விருப்பத்தை நம்ம கூட அப்படி நிறைவேற்றி மரிக்கும்போது நம்மளை கூட பாதாளம் ஏற்றுக்காது. நம்ம கூட என்ன பண்ணும், மறுரூபமாகி பிதாக்கிட்ட ஏசப்பா கிட்ட நம்ம போவோம். அல்லேலூயா. இந்த மகிமையான காரியத்தை நம்ம கூட என்ன பண்ணணும், செஞ்சு முடிச்சுட்டு பிதாக்கிட்ட ஏசப்பா கிட்ட நம்ம போகணும். அவர் வருகை இன்னைக்கு இருக்குமானாலும் சந்தோஷமாக அவர் வருகைக்கு காத்திருக்கணும். நம்ம ஜீவன் இன்னைக்கு போனாலும் இந்த ஆவி சந்தோஷமாக கர்த்தர்கிட்ட போக இந்த ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இந்த 7 காரியத்தை குறித்து நான் தியானிக்கும் போது இத்தனை நாளாக நான் செஞ்ச ஒரு தவறு எனக்கு தெரிய வந்துச்சு.
என்ன அப்படின்னா, நான் டெய்லி ஏசப்பா பிறப்பையும் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததையும் அவர் நமக்காக திரும்ப உயிரோட எழுந்ததையும் அவர் நம்மளை கூட்டுன்னு போகிறதையும் சொல்லி நான் டெய்லி காலையில் எப்போ வேணாலும் எத்தனை வாட்டு தெய்வ சமூகத்தில் போய் நான் ஜெபிக்கிறோமோ, அதிகாலையில் பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எப்போ நான் ஜெபித்தாலும் இதை சொல்லாமல் தேங்க்ஸ் சொல்லாமல் அதுக்காக துதி சோத்திரம் கர்த்தருக்கு எடுக்காமல் நான் ஜெபத்தை தொடங்கவே மாட்டேன், முடிக்க மாட்டேன். ஆனால் அதுக்கு சரியான மகத்துவமான ஒரு காரியம், மகிமையான காரியம் என்னன்னா, ஏசப்பா சிலுவையில் சொன்ன வார்த்தைகள். இதை ஏன் நம்ம கர்த்தருக்கு சொல்ல மகிமைப்படுத்த விட்டுட்டுமே இத்தனை வருஷமா அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்தது. உண்மைதானே அது. சிலுவையில் மன்னிங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் நமக்காக மன்னிப்பு கேட்குறாரு. அந்த மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தா, நம்ம செய்கிற தவறுக்கு சரியான தண்டனை கொடுத்துருந்தா நம்ம இப்போ வரலையும் சந்தோஷமாக நம்ம இருந்திருக்க முடியாதே. நம்மளுக்கு மன்னிப்பே கிடைச்சிருக்கா வாய்ப்பு இருக்காதே. அப்போ ஏசப்பா செய்யறத நம்ம நினச்சி தேவனை துதிக்கலையே. நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ல, துதிக்க, ஆராதிக்க எப்படி நம்ம மறந்தோம் அப்படின்னு நினச்சேன்னா இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. சிலுவையில் கொடுத்த ரட்சிப்பு கல்லனுக்கு சிலுவையில் கொடுத்த ரட்சிப்பு இன்னைக்கும் அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னும் உலகில் உள்ள ஜனங்கள் விசுவாசிக்க எல்லாருக்குமே அந்த கல்லனுக்கு சிலுவையில் கொடுத்த அந்த ரட்சிப்பை இன்னும் வரலையும் கொடுக்குறாரு. ஏன் அதுக்கு நம்ம ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் இருக்கோம்? எதுக்கு தேவனை துதிக்க மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோமே அப்படின்னு நினச்சி நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு ஏசப்பாவோட உண்மையான அந்த அன்பு மரியாளுக்கும் யோவானுக்குமா அந்த உண்மை அவர் நான் இல்லைன்னா கூட இந்த உறவு அங்கே கொடுத்தாரு. அப்போ இன்னைக்கு எத்தனை உறவுகள் நமக்கு இல்லாமல் இருந்தும் ஏசப்பா தானே அந்த இடத்துல இருந்து அவரு அந்த அன்பையும் உறவையும் சொந்தத்தையும் நம்மளுக்கு கொடுத்துன்னு இருக்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ மகிமையான காரியங்கள் சிலுவையில் நடந்திருக்கு. அந்த 7 வாரத்தில் மகிமை இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்படி தியானிக்காமல் விட்டு டெய்லி ஜெபிக்காமல் நன்றி சொல்லாமல் விட்டோம் அப்படின்னு ரொம்ப மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏசப்பாட்ட நான் சாரி கேட்டேன். அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொன்னேன், தேவனை துதிச்சேன், மகிமைப்படுத்தினேன். இல்லையா? ஆமென். நம்ம கூட என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்டப்பா நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு முடித்தேன். எதுக்காக என்னை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ, எதுக்காக இந்த விலையில்லாத ரட்சிப்பை கொடுத்தீங்களோ, எதுக்காக இந்த ஊழியத்தை கொடுத்தீங்களோ, எதுக்காக எல்லாம் இதுதான் ஊழியன்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் பொதுவாக எதுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தீங்களோ அந்த ரட்சிப்புக நான் மகிமையா ஒரு மனிதனாய் எந்த அளவுக்கு தேவனோட உறவு வச்சுன்னு நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நானும் கூட உங்களை மாதிரியே எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு பர்ஃபெக்டாக கர்த்தர் சித்தத்தை செஞ்சுட்டு ஓரளவுக்கு நம்ம கூட போக தயாராக இருக்கணுமே அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ அது எப்போ நான் தியானிச்சினோ அப்போலேருந்து இப்போ வரலையும் நான் அந்த சிலுவையில் சொன்ன 7 வாரத்துக்காகவும் கர்த்தருக்கு ஒன்றா சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஏசப்பா வாசற்படியில் நின்றுட்டுருக்காங்க. அவர் தட்டும் போது நம்ம திறந்து நம்ம அவரோடவும் அவர் நம்மளோடவும் மிகப்பெரிய ஒரு விருந்து செலிப்ரேஷன் பரலோகத்தில் நமக்காக காத்திருக்கு. அதை ஒரு நாள் நம்ம விட்டுடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆயத்தமாக இருப்போம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் கர்த்தர் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பிரிவுகள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தாலும் ஆவியானவர் நம்மளோட இருக்கிறாங்க அப்படின்றத மறக்காமல் கர்த்தருக்குள்ளே எப்பவும் சந்தோஷமாக இருங்க. அதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மோட தெய்வ பிள்ளைகளோட ஏசப்பா வரவரிலும் இருப்பதாக. ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.
என்